அனைவருக்கும் வணக்கங்க. உங்கள் ஜோதிடர் ஜெயம் பிரபு. பொதுவாக ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வந்திருந்தாருங்க. அவரு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஜோதிடர்கிட்ட போயிருக்கிறாரு. அவருடைய ஜாதகத்த பார்த்துட்டு, உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா, ஒரு தரித்திர ஜாதகம். உங்களுடைய ஜாதகம் ஒரு யோகம் இல்லாதமோ, அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தப்பட்டு நம்மள கேள்விப்பட்டு நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு அவர் வந்திருந்தாருங்க. அவரு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஜோதிடர்கிட்ட போயிருந்துங்க. அவர் இப்படி சொன்னாங்க. இப்படியேப்பட்ட ஜாதகங்கள் இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாருங்க. அப்போ அப்படி இல்லைங்க. அப்படியேப்பட்ட ஜாதகம் சொல்றதுக்கெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னேங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் இருக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஒண்ணு யோகத்தோட பிறப்பாங்க. இல்லைன்னா அதிர்ஷ்டத்தோட பிறப்பாங்க. இல்லைன்னா ஒரு திறமையோட பிறப்பாங்க. இப்படி 3 விதமான ஜாதகங்கள் தான் இருக்குதே தவிர, இது அதிர்ஷ்டமோ, யோகமோ, திறமையோ இல்லாம எந்த ஒரு மனிதனும் பிறக்கிறது இல்லைங்க. அப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, யோகம் அப்படின்னா யோகம் வேற, அதிர்ஷ்டம் வேற, திறமைங்கிறது வேறங்க. ஒரு மனிதனுக்கு 3 யோகம்னு சொல்லுவாங்க. பிறப்பு ஒரு யோகங்க. அந்த பிறந்த யோகம் நல்லா இருந்தது அப்படின்னா, அவங்க பொருளாதார ரீதியாகவோ நல்லா இருக்கக்கூடிய ஃபேமிலியில பிறப்பாங்க. அப்போ பாட்டன் சம்பாரிச்சு வச்சிருப்பாரு, அவங்க அப்பா சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. அதிலிருந்து இவங்க ஒரு சுகபோகமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு, இவங்களுடைய தேவைகளுக்கு என்னவோ எல்லாமே இவங்க பண்ணிக்குவாங்க. இது ஒரு பிறப்பு ஒரு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம். அதுக்கப்புறம் வாழ்க்கை அமையக்கூடிய யோகம். அப்போ ஒரு நம்ம நபர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கல்யாணம் ஆகக்கூடிய இடத்துல மாமனாரோ அல்லது பார்த்தீங்கன்னா, அவங்க சார்ந்த வகையிலயோ நல்ல ஒரு பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. அப்ப அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்துருவாங்க. அதிலிருந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு வந்துருவாங்க. அதுவும் இல்ல. ஒரு பொண்ணு பையன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருக்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. அப்ப அந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதிலிருந்து இவங்க கல்யாணம் பண்ண யோகம் நல்லா இருந்து, அதிலிருந்து இவங்களுக்கு வருமானங்கள் வர ஆரம்பிச்சிரும். இவங்க தொழில் செய்வாங்க, அதுல ஜெயிப்பாங்க. இப்படி அந்த வகையிலேயே ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க. இது பிறப்பொரு யோகம், வாழ்க்கை அமையிறது யோகம். அதே மாதிரி அவங்களுடைய ஜாதகத்துல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யோகம் சொல்லிட்டு வந்துருங்க. அது அவங்களுடைய ஜாதகத்திலேயே வந்துரும். அந்த குழந்தை நல்ல டயத்துல பிறக்குதோ, கெட்ட டயத்துல பிறக்குதோ, ஆனா இவங்களுடைய ஜாதக அமைப்புல ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யோகம் சொல்லிட்டு வந்துரும். அப்ப அந்த யோகம் சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பொருளாதார ரீதியா பிசினஸ், தொழில் எல்லாமே பண்ணி பெரிய லெவல்லங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க. இல்ல அப்படின்னா அந்த குழந்தை பெரிய குழந்தையாகி பெரியவனாகி அவங்க சம்பாரிச்சு தாய் தந்தைக்கு என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன செய்யணுமோ எல்லாமே நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க. இதுதாங்க ஒரு பிறப்பு ஒரு யோகம், வாழ்க்கை அமையிறது ஒரு யோகம், வாரிசு வர்றது யோகம். யோகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அமைப்புகள்ல வருங்க. இது ஏதோ ஒரு வகையில ஒரு மனிதனுக்கு உறுதியாக அமைஞ்சிரும், உறுதியாக இருக்குங்க. 2வது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இது ஒரு யோகங்கிறது வேற, அதிர்ஷ்டம் சொல்லக்கூடியது வேறங்க. அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடியது திடீர்னு வரக்கூடியது தான் அதிர்ஷ்டம். அப்போ ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம்னு வந்துருச்சு அப்படின்னா, அது திடீர்னு தாங்க வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குட்டி கதைங்க. ஒரு ஊர்ல இந்த ஓடு மாத்தக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் இருந்தாருங்க. அவரு ரெகுலரா காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கருப்புசாமி கோயில்ல அவர் ரெகுலரா போய் கும்பிட்டு, அந்த பகுதியில இருக்கக்கூடிய வேலை யாருன்னா சொல்லி இருந்தாங்கன்னா, அதை போய் செஞ்சுட்டு வருவாரு. இதுதான் அவருடைய ரொட்டீனான வாழ்க்கை. ஒரு நாள் அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போகும்போது, போய் சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லி போகும்போது, அந்த ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கு. யாரும் கூப்பிடுற மாதிரி வாய்ஸ் கேட்டிருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, யாரப்ப இந்த காட்டு பகுதியில யாருமே இல்ல. ஆனா எதிர்க்க வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது கடவுள் இருந்துகிட்டு, அப்ப நான் தாப்பா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. இவரு உழுந்து கும்பிட்டு, ஏன்னா இவருடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி கும்பிட்டதுக்கு அப்புறம் என்ன சாமின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க நிக்கக்கூடிய இடத்துல உன்னுடைய காலுக்கு அடியில ஒரு புதையல் ஒண்ணு இருக்குதுப்பா, எடுப்பா அப்படின்னு சொல்லி இருக்குது. இவர் என்ன பண்றாரு, இவர் அந்த புதையலுங்கிறது எடுக்கிறாரு. அத்தாச்சோடு
பானையில அதுக்குள்ள அவரைக்கொட்டை சைஸ்ல எல்லாமே தங்க காசுங்கிறது வந்து இருந்திருக்குது. இவர் கொண்டுட்டு வந்த அந்த பையில அந்த தங்க காசெல்லாம் எடுத்து போடும்போது இந்த சாமி இருந்துகிட்டு சொல்லி இருக்குது, அப்ப இந்த வெறும் பானையை வைக்கக்கூடாது, உனக்கு எத்தனை காசு விருப்பமோ அத்தனை காசு அந்த பானையில போட்டு அதே இடத்துல வச்சிருப்பா அப்படின்னு வந்து சொல்லிருச்சு. அதே மாதிரி ஒரு எண்ணி ஒரு 4 காசு மட்டும் போட்டு அதே இடத்துல வச்சுட்டு சரி இவரை எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு போகும்போது இவருக்கு ஒரு யோசனைங்கிறது வந்திருக்குது. இந்த தொழில் நம்ம ரொம்ப நாளாவே பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்குன்னு பார்த்து ஒரு வயசான பாட்டி இன்னைக்குன்னு பார்த்து வர சொல்லியிருக்கு. அந்த பாட்டிக்கு யாருமே வந்து இல்ல. அப்போ வந்து மழை காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாட்டி சிரமப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்திக்கு என்னப்போ ஒரு ட்ரிப்பு முட்டு அந்த பாட்டியோட வீட்டுக்கு வேலை மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டு இன்னமேல் நம்ம வேலை செய்ய வேண்டியது இல்ல, நம்ம கிட்ட தான் பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த பாட்டியோட வீட்டுக்கு போறாரு. போய் அந்த பாட்டி வச்சுக்கிட்டு அந்த பழைய வீடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டம்னு சொல்லுவாங்க, தாழ்வாரம்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இவர் கொண்டுட்டு போன பைய நம்ம மேலே ஏறி வேலை செஞ்சோம்னா இந்த பைய அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைய அதுல கட்டி விட்டுட்டு இவர் மேலே ஏறி ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த அந்த வீட்டுல அந்த பாட்டி இருக்குது அல்லவா, இப்ப இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு, இவருக்கு எதுவும் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி நேரம் என்ன பண்ணது, வீட்டுக்குள்ள போய் சமையல் ரூம் போய் பார்த்துருக்குது, பருப்பு எதுவுமே இல்லை. சரி கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த விட்ட வழியா தான் வந்திருக்குது. வரும்போது அந்த விட்டத்தில் இருக்கக்கூடிய பை தலைக்கு பட்டிருக்குது. இது நம்ம இந்த இடத்துல வைக்கலையே, இப்ப மேல வேலை செஞ்சுட்டு இருக்கிறத வச்சிருப்பாராட்டுன்னு அவரு கூப்பிட்டு கேட்குது. அவர் கூப்பிட்டு கேட்ட உடனே ஆமாம் பாட்டி, என்னுடைய மனைவி அவரைக்கொட்டைங்கிறது குழம்பு வைக்கிறதுக்கு வேணும்னு கேட்டது, அதனால அந்த நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன், போகும்போது நான் கொண்டுட்டு போயிடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் இந்த பாட்டி என்ன நினைச்சிருக்குது, இந்த அவரைக்கொட்டையை வாங்கி நம்ம குழம்பு வச்சிடலாம், பணத்தை கொடுத்தா போகும்போது வாங்கிட்டு போயிடுவா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைய அவுத்து பார்த்தா எல்லாமே தங்க காசு. இந்த பாட்டி என்ன பண்ணி இருக்குது, அந்த தங்க காசெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் அவரைக்கொட்டையை வாங்கிட்டு வந்து அந்த பையில வச்சுட்டு சமைச்சு வந்து வச்சிருச்சு. அப்ப சமைச்சு வச்சதுக்கு அப்புறம் அவர் கீழே இறங்கி வந்து சாப்பிட்டு அவருடைய கூலியை வாங்கிட்டு சரி போலாம் வீட்டுக்கு போலாம்னு கிளம்பும் போது அந்த பை வந்து எடுத்திருக்கிறாரு. பை எடுக்கும்போது வெயிட்டே வந்து இல்லை. அப்ப என்னப்பா இது வெயிட் இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கிறாரு. அது எல்லாமே அவரைக்கொட்டையா இருந்திருக்குது. அந்த பாட்டி கிட்ட கேட்குது, ஏ பாட்டி இதுல தங்க காசு இருந்ததே பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டிருக்குது. உனக்கு என்னப்பா பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து அவர் கேட்டிருக்குது. கேட்ட உடனே இவருக்கு யாரு மேல கோவம், சாமி மேலேங்கிறது கோபம். இவர் நேரா சாமி கிட்டங்கிறது வந்து போயிருக்கிறார். ஏன் சாமி இப்போ கொடுத்த மாதிரி கொடுத்து ஏமாத்திட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சாமி கேட்கங்காட்டி அந்த சாமி வந்து அப்போ உன்னையெல்லாம் ஏமாத்தவல்ல எதுவும் இல்லை, உன்னுடைய ரூபத்துல உன்னுடைய மூலிவத்துல இத்தனை வயசுல அந்த பாட்டிக்கு இந்த தங்க காசு கொண்டு போய் சேரும்னு சொல்லி விதி இருந்திருக்குது, அதனாலதான் உன்னுடைய ரூபத்துல வந்து போயிருக்குது. அது மீண்டும் அதே இடத்துல இருக்கக்கூடிய அந்த பானை எடு, அதுல 4 காசு இருக்கு, அந்த 4 காசு நீ கொண்டுட்டு போனதுக்கான உண்டான கூலி, இது வச்சுக்கிட்டு நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையை ரொட்டீனா கொண்டுட்டு போறையோ கொண்டுகிட்டு போ. உனக்குன்னு சேரக்கூடிய டை வரும்போது, உனக்குன்னு அந்த யோகங்கிறது வரும்போது யாரு தடுத்தாலும் நிக்காது, உனக்கு வந்துரு. ஆனா எத்தனை வயசுல எப்படி வரும்னு சொல்லிட்டுங்கிறது சொல்ல முடியாது, ஆனா உனக்கு உறுதியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய வாழ்க்கையை ரொட்டீனா வாழ்ந்து பார்ப்பான்னு சொல்லி அந்த சாமிங்கிறது சொல்லுது. அப்பதான் அவருக்கு அந்த புரிதலுங்கிறது வந்தது, இது நம்ம ரூபத்துல அந்த பாட்டிக்கு போய் சேரும்னு விதி இருந்திருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவருடைய வாழ்க்கைய ரொட்டீனாக வந்து வாழ்ந்துட்டு வரக்கூடிய அளவுக்கு போயிட்டாரு. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு எத்தனை வயசு ஆனாலும் சரிங்க, ஒரு சிலருக்கு 20 வயசுல அதிர்ஷ்டம் வரும், ஒரு சிலருக்கு 30ல வரும், ஒரு சிலருக்கு 50 வயசுல வரும், ஒரு சிலருக்கு 60 வயசுல கூட வரும். ஆனா எப்படி வரும்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அதிர்ஷ்டமோ யோகமோ இப்ப இல்லாம பிறக்கிறது இல்ல. ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டமோ யோகமோ உறுதியா அவங்களுடைய வாழ்நாளையில ஒரு ட்ரிப்புனாச்சும் வந்துடும். அது ஒரு சிலருக்கு ஒரு சில மணி நேரங்கள் இருக்கு, ஒரு சிலருக்கு வருடக்கணக்கில் இருக்கு, ஒரு சிலருக்கு ஆயுள் முழுவதும் வந்து இருக்கு. ஆனா அது எப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அது அவங்க ஜாதக அமைப்பு பொறுத்தளவுக்கு நீங்களும் எந்த அளவுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்குமே எப்போ ஒரு ட்ரிப்போ ஒரு அதிர்ஷ்டமோ யோகமோ உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில வந்து வருங்க. திறமையினாலதான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜாதக அமைப்பிலேயே வந்து வந்துடும். அப்படி வந்து இருக்கக்கூடிய ஜாதகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க திறமையினாலவே வந்து ஜெயிச்சிருவாங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து யோகம் வேலை செஞ்சு அதிர்ஷ்டம் வேலை செஞ்சு திறமை அந்த அளவுக்கு வந்து இல்லாத அளவுக்கு வந்து இருக்கு.
அப்ப அந்த திறமை அந்த அளவுக்கு இல்லாது இருக்கும்போது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு நண்பருங்க. அவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல ஒரு 50 வயசுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஒரு யோக அதிர்ஷ்டம்னு ஒண்ணு வந்ததுங்க. அந்த அதிர்ஷ்டத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரு கம்ஸ் அண்ட் பேசிக்ல ஒரு பிசினஸ் பண்ணாரு. அந்த வகையில பெரிய ஒரு அமௌண்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்தது. அவரு எழுதி படிக்கிறதுக்கு வந்து தெரியாது. அந்த அளவுக்கு அவரு ஒரு டேலண்ட் இல்லாத ஒரு நபர். ஆனா, அவருக்கு ஏதோ ஒரு வகையில இந்த கம்ஸ் அண்ட் பேசிக்ல தொழில் செய்யும்போது, அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்ங்கிறது வந்துருச்சு. இப்ப அது வச்சு வந்து பார்த்தீங்க, இப்ப அமௌண்ட் பணம்னு வந்ததுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க 4 பேர் அவங்கள சுத்தி வந்துருவாங்க. அவருடைய நண்பர்கள் வந்து அந்த பிசினஸ் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அவரு வந்து பலவிதமான பிசினஸ்ல போட்டாரு. வில்லங்கமான இடத்த வாங்குனாரு. எல்லாமே வாங்கி இவரு இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே செலவு பண்ணிட்டாரு. அதுக்கு மேலும் வந்து கடனும் வந்து வாங்கிட்டாரு. அப்ப கடன் வாங்கி இந்த பிசினஸ் எல்லாம் போட்டு எல்லாமே வந்து லாஸ் ஆயிருச்சு. அப்ப லாஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவரு வந்து பார்த்தீங்கன்னா கடன் ஏற்பட்டுறது. இவரு கடனும் ஆயிருச்சு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் அதிர்ஷ்டம் வந்து வேலை செஞ்சாலும் கூட, அவருக்கு வந்து அந்த அதிர்ஷ்டத்தினால் வரக்கூடிய பணத்த, அது வந்து கரெக்ட்டா கொண்டுட்டு போக கூடிய திறமை இல்லாத இருக்கிறதுனால, அந்த பணம் எல்லாங்கிறது அவர விட்டு போயிருச்சு. ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யோகம் இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டம் வந்தாலும் சரி, திறமைய வச்சு மட்டும் தான் அது வந்து காப்பாத்திக்கிறதுக்கு வந்து முடியுங்க. அதனால திறமையும் ஒரு மனிதனுக்கு வேணும். அதிர்ஷ்டமும் ஒரு மனிதனுக்கு வேணும். யோகமும் ஒரு மனிதனுக்கு வந்து வேணும். இது வந்து அவங்களுடைய ஜாதக அமைப்பிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குங்க. அவருடைய ஜாதகத்துல அதிர்ஷ்டம் வேலை செய்யுதா? அல்லது திறமை வேலை செய்யுதா? அல்லது வந்து யோகம் வேலை செய்யுதா? அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாரி அவங்களுடைய வாழ்க்கைய கொண்டுட்டு போனால் மட்டும் தான், எதா இருந்தாலும் காப்பாத்திக்கிறதுக்கு வந்து முடியுங்க. எதா இருந்தாலும் டெவலப் பண்ணி வர்றதுக்கு வந்து முடியுங்க. அனைவருக்கும் வணக்கங்க. உங்கள் ஜோதிடர் ஜெயம் பிரபு. அடுத்த பதிவில மீண்டும் சந்திக்கலாங்க.